வணக்கம் மேன், வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்தோ. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூஎக்ஸ் தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மாவோட ஒரு பேசிக் டுட்டோரியல் சொல்லி தர போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்தி போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே. முதல்ல யூஎக்ஸ் டிசைன், அதாவது யூஐ டிசைன் பண்றதுக்கு ஃபேன்சியான சிஸ்டமோ இல்ல அப்படின்னா பெரிய டிகிரியோ தேவை கிடையாது மக்களே. ஜஸ்ட் உங்களால வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப், அதாவது ஒரு குரோம ரன் பண்ற அளவுக்கு ஒரு பிசி இருந்தாலே போதும். அதில் உங்களால பண்ணிக்க முடியும். ஸோ அதைத்தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் மக்களே. ஸோ ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஃபிக்மான்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு figma.comனு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும் மக்களே. இதில் போயிட்டு வந்து லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல. ஸோ நீங்கள் எந்த கூகுள் ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் அந்த ஐடியை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். ஃபிக்மாவில் வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்க்ரீன் இப்படி தான் மக்களே இருக்கும். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட நேமே கொடுத்துக்கிறேன், கிறிஸ்டோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணுமா, அதாவது ஃபிக்மாலேருந்து ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். பட் எனக்கு அது வேண்டாம். ஸோ அதனால் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் விச் ரோல் டிஸ்கிரைப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு இப்போ நான் ஒரு டிசைனர் இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஒரு டிசைன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கிறேன். யூ ஹேவ் டு ஃபிக்மா பிஃபோர் எஸ் மெனி டைம்ஸ். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கெலாம் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மக்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் ஃப்ரீ இதுவே போதும். ஸோ ப்ரொஃபஷனல் பிளானோ இல்லை ஆர்கனைசேஷன் பிளானுக்கோ போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள கம்ப்ளீட்டாக ஃபிக்மாவில் என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ எல்லாமே வந்துடும். அதாவது ஏஐ யூஸ் பண்ணி உங்களால் இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், யூஐ ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஜென்ரேட் பண்ண யூஐ வந்து பார்த்தீங்கன்னா கோடாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவுட் சைடில் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குல்ல, அதோட எல்லா ஃபீச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொட்டி வச்சிருப்பானுங்க. பட் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் ஃபைல் தான் பண்ணுறீங்கன்றதுனால ஸ்டார்டர்லேயே போயிருங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆன் த கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கோங்க மக்களே. சரி, ஓகேவா? ஏன்னா ஃபிக்மா மேக் அப்படின்னா உங்கள்கிட்ட காசு கேட்பானுங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஐ இருக்கும் மக்களே, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவையில்லாத, எனக்கு டுட்டோரியல்லாம் தேவையில்ல, மூட்டி போங்கடா டேய். சரி, ஓகே மக்களே. ஸோ நீங்கள் ஃப்ரீ யூஸராக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் செக்ஷன் மக்களே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 பேஜ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2 ஃப்ரீ பேஜஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 3 பேஜ் தான் கிரியேட் பண்ண முடியும். 3 பேஜ்னா டிஃப்ரெண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் எத்தனை ஆர்ட் போர்டு வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் ஆர்ட் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிரியேட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இது பேஜஸ்ஸு. ஸோ கீழே இருக்கிற லேயர்ஸ், ஸோ லேயர்ஸ்லாம் எம்டியாக இருக்குல்ல. ஸோ நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக செட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து புது லேயர் அப்டேட் ஆகிட்டே வரும். ஸோ ஈவன் நீங்கள் சின்னதாக ஒரு புள்ளி வச்சிங்கன்னா கூட அது ஒரு லேயராக தான் கனெக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் இருக்கும் மக்களே. ஸோ இதில் வந்து நீங்கள் பேஜில் என்னென்னலாம் பண்ணுறீங்க, ஸ்டைல்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் ஆர்ட் போர்டு கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபிக்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ சேவ். நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லெட்டரை டெலிட் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீடு பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேஜே இருக்கட்டும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஐ அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நேமை மாற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட் போர்டு கிரியேட் பண்ணணும். ஸோ ஆர்ட் போர்டுனா என்னன்னு புரியுது இல்லை? ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு போர்டு இருக்கும்ல. ஸோ நீங்கள் இப்போ வந்து முன்னாடி காலகட்டத்திலலாம் வந்துட்டு ஒரு பெரிய போர்டு வச்சு பெயிண்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் ஆர்ட் போர்டு பேசிக்காக. ஸோ இது வந்து டிஜிட்டல் ஆர்ட் போர்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்டு கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இதை நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கனாலே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணணுமா, இல்லை ஆண்ட்ராய்டுக்கு டிசைன் பண்ணணுமா, இல்லை டெஸ்க்டாப்புக்கு பிசிக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு மியூசிக் பிளேயர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மொபைல் ஸ்க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ஸோ நான் அது கிளிக் பண்ணிட்டேன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16, 17 ப்ரோ மேக்ஸோட சைஸ் மக்கள், ஓகேவா? ஸோ இந்த சைஸ் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் இந்த ஆர்ட் போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரே நாளில் சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஸோ நான் ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட், பொசிஷனு, ரொட்டேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் சொல்லியிருக்கும் மக்களே. ஸோ டைமென்ஷன்னா 440 956. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மொபைல் வாங்குறீங்கல்ல. ஸோ வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன், 3K ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பார்த்து வாங்குறீங்கல்ல. ஸோ பேசிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. ஸோ இப்போ 440 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட வித்து. ஸோ ஃபோனை வெர்டிகலாக வச்சிங்கன்னா அதோட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக அந்த ஸ்க்ரீன் போகுதோ அதோட லென்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 956. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸுக்குன்னு போகிறப்போ வந்துட்டு அது மல்டிப்ளை ஆகும். சின்ன டிவைஸ்க்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கோரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் சைடில் வரும். பட் நம்ம டிசைனில் அதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் இது பண்ண போகிறோம். சரி ஓகே மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் போர்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் அண்ட் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டூல்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் டூல் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 தான் உள்ளே இருக்கும். ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்கும். பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 5 இருக்கும். அதுக்கப்புறம் பென் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும். டெக்ஸ்ட்டுக்குள்ளே 1 இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்டு நார்மலாக ஏஐ டூல்ஸ்லாம் நிறைய வந்துடும். அதெல்லாம் பெய்டில் தான் வரும். ஸோ இவ்வளோ தான் டூல்ஸ். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கும். ஸோ அப்படிலாம் அதை வச்சு விளையாண்டுட்டு நீங்கள் ஃபிக்மாக்கு வரீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ஸ்டார்டிங்கில். பட் பழகிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஜூம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோலை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மவுஸ் ஸ்க்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இழுத்தீங்கன்னா ஜூம் ஆகும் மக்களே. ஸோ ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். சரி ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயரை ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் மியூசிக் பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா அதுக்கு இன்ஸ்பிரேஷன் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட ஓன் தாட்டில் புதுசாலாம் நான் ஸ்கெட்ச் பண்ணல மக்களே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த இமேஜை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். ஓகேவா. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு இமேஜ், அதாவது ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. அந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஷேப்பை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நான் வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்திருக்கேன். டூல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணிட்டனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு இங்கே வந்துடும் மக்களே. ஓகேவா. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதை வந்து கிரியேட் பண்ணி சென்டரில் வச்சுட்டேன். ஓகேவா. சென்டராக வந்து நீங்கள் அதாவது பாக்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன சைடில் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மா உங்களுக்கு ஆட்டோ கிரிட் மூலியமாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கும். சரி ஓகே மக்களே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் கீழே வந்துட்டு ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. ஓகேவா. அதாவது ஒரு ஆஃப் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வாக பண்ணியிருந்தாங்க இமேஜை. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 4 சைட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி ஒரு சிம்பிள் வரும் மக்களே. இதை பிடிச்சி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு கேர்ள் ஆகணும், அதாவது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கர்வ் ஆகணும் அப்படின்றத உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ஷேப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு என்னோட இமேஜை ஃபைல் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணியிருக்கேன். அதை இங்கே வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஃபிக்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட்டெல்லாம் அலோவ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட்டு ஆமான்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். சரி ஓகேவா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட இமேஜ் வந்து பக்காவாக அந்த ஷேப்லேயே உட்காந்துக்குச்சு. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் மக்களே. இமேஜை செட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போகணும். அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட்டு பேக்வேர்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ்க்கான ஒரு சிம்பிள். ஓகேவா. ஸோ இதுக்கும் அதே தான். நீங்கள் பெருசாக டூல்லாம் பெருசாலாம் எடுக்க தேவையே கிடையாது மக்களே. ஜஸ்ட் இருக்கிற டூலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 4 ஆங்கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கர்வாக மாற்றிருக்கேன் மக்களே. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கர்வாக மாற்றிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலராக இருக்குது. பட் கலரை மாற்றுறதுக்கு எப்படி? ஸோ இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கீழே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபில்லில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் பேலட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோ ஃபில் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் மக்களே. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் தான் வேணும். ஏன்னா அங்கே ஒயிட்டாக தானே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, ஒயிட் கலர் வச்சோன்னா பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பின்னாடி அதாவது பேக்ரவுண்டுக்கும் ஃபோர்கிரவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்ளை பண்ணணும். ஸோ ப்ராப்பர்ட்டியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுன் ஷேடோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் பண்ணிடும். பட் ஆனால் நல்லா இல்லைல்ல. ஸோ அவங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை கொண்டு வரணும்னா ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ட்ராப் ஷேடோவில் ஒரு அந்த குட்டி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் மக்களே. ஸோ இந்த விண்டோவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேடோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12, 10 வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களோட ஷேடோவோட வேல்யூ எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கணும் அப்படின்றது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு 8 இல்லைன்னா 10 வச்சுக்கிறேன்னு வச்சுப்போம். ஒரு 8 அந்த ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். 6 வச்சுக்கிறேன். ஸோ பிளர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பிளர்ரை கம்மி பண்ணீங்கன்னா ஷேடோ ஷார்ப்பாக இருக்கும். பிளர் அதிகமாகிட்டே போனீங்கன்னா உங்களோட ஷேடோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து 4லேயே வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதாவது இது சிம்பிளாக பொசிஷன் தான் மக்களே. ஸோ ஒய்யை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யில் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஷேடோ மேலேயும் கீழேயும் ஏறும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்னா ஷேடோ மேலேயும் கீழே போய் வரும். ஸோ இதுவே பொசிஷன் எக்ஸ்னா இப்படி முன்ன பின்ன ஒரு சைடு போயிட்டு வரும் மக்களே. ஸோ இதுதான் ஓகேவா. சரி ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோவே ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படியே வச்சிட்டேன். ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இதுவும் ஷேப்ஸ்லேயே பண்ணிக்கலாம் மக்களே. சிம்பிளாக போயிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு சின்னதாக கார்னரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பெண்டு பண்ணிக்கிறேன் மக்களே. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஷார்ப்பாக இருக்கிறத விட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைனு. ஸோ இன்னொரு லைன் வேணும். ஏன்னா அந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருந்திருக்கும். அதை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நான் 2யும் ஈவன் சைஸில் வச்சுக்கிட்டு ஸோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பாயிண்ட் திக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனை திக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டியில் செர்ச் பண்ணிங்கனால எல்லாமே இருக்கும். வெயிட்டில் பொறுத்து பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கிறேன். 2 வச்சுட்டு எனக்கு அந்த எண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்வாக வேணும். ஸோ அதனால் கர்வ் வச்சுக்கிட்டேன் மக்களே. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ப்ளே பட்டன் மாதிரி ஒரு ஃபார்வர்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிச்சு ஓகேவா. நான் இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் ரெடி பண்ணணும். பட் நீங்கள் வெளியில் கூட நிறைய டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணுறது இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நான் இது 2யும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் மக்களே. செலக்ட் பண்ணுறதுக்கு என்னன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆரோ டூல் இருக்குல்ல. ஸோ இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் டூல்னு இருக்கும். ஸோ இந்த மூவ் டூலை பிடிச்சி நீங்கள் ஆர்ட் போர்டில் எங்கே வேணால் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் எனக்கு இது 2 மட்டும் தான் வேணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணி குரூப் செலெக்ஷன் அப்படின்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் ஆயிரும் ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரோ அப்படின்ற மாதிரி நேம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பேக்வேர்டுக்கு பட்டன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆல்ட் பட்டனை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீபோர்டில் வந்து ஆல்ட் பட்டன் பிடிச்சிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற எலமெண்ட் மேலே இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் ஏரோ வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 2ஆக கிரியேட் ஆகிடும் ஓகேவா. அதாவது டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2மே ஒரே டேரெக்ஷனில் இருக்குது. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் வரணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2மே செட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இது 2யும் பிடிச்சி நான் அந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஃபிக்மா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துரும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி சென்டர்லேயும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த பாஸ் பண்ணுற பட்டன் வரணும் மக்களே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்லிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணி நான் அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது ஓவல் ஷேப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் மட்டும் அவுட்டர் லைன் தான் இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ அப்போது அவுட்டர் லைன் கிரியேட் பண்ணணும். ஸோ அவுட்டர் லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் வந்துட்டு ஒயிட்டு கொடுத்துட்டு ஸ்டோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு லைட்டான கலர் இருக்கிறதுனால நான் இதுலேயும் லைட்டான கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிக்சல் வச்சுக்கிறேன் மக்களே ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் வந்து பாஸ் பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு லைன் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 உயரம் வச்சுக்கிறேன். ஸோ இது போக வந்துட்டு உங்களுக்கு 4 பிக்சல் வச்சுக்கிறேன் மக்களே. 4 பிக்சல் வித் ரவுண்டட் கார்னர். இதை டூப்ளிகேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பத்தாது, சைஸ் பத்தலை மக்களே. ஸோ அதனால் சைஸ் பத்தலை மக்களே. அதனால் வந்துட்டு ஒரு 6 பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன் ஓகேவா. 6 பிக்சல் வச்சு ஹைட் மட்டும் ஒரு 4 பிக்சல் ஏற்றிக்கிறேன். ஸோ அப்போது வெர்டிகலாக வந்துச்சு. ஸோ நான் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக அந்த ரவுண்டுக்கு எகெயின்ஸ்ட் சென்ட்ரலாக விட்டிங்க அப்படின்னா நான் முதல்ல இந்த லைன் 2யும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து லைனை கிளிக் பண்ணியிருக்கேன்.
செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிளில் கிளிக் பண்ணி சென்டர் லைன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன் மக்களே. குரூப் பண்ணிட்டு இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ப்ளே ஏரியா எல்லாமே வந்துச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக பண்ணியிருக்கானுங்க, லைட்டாக பண்ணியிருக்கானுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பட்டனை இன்னும் கொஞ்சம் நெருக்கி உள்ளே வச்சுருக்கேன். அதே மாதிரி இவனை இந்த பக்கம் நெருக்கி கொண்டு வரேன். ஓகேவா? சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஈவனான ஸ்பேசிங் வரணுன்றதுக்காக நீங்கள் 3ஐயும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்து அலைன்மெண்ட்டை ஃபிட் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கேன். சின்னது பண்ணி இப்போ ஷேடோவோட டெப்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் மக்களே. ஸ்ப்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஒரு 4 பிக்சல் வச்சுக்கிட்டேன்னா ஓகே. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு டைப் பண்ண போகிறோம். பிளேலிஸ்ட்ன்றது டெக்ஸ்ட் கேட்டகரியில் தான் வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டி இல்லை அப்படின்னா இங்கே வந்து டீயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா அது எனக்கு வந்துடும் மக்களே. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ மேலே இருக்கிறது வந்து பிளேலிஸ்ட்டு, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட நேம். ஓகேவா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன சாங் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஐகான்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு 32 பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ ஐகான்ஸ் எல்லாம் நல்லா செலக்ட் பண்ணிங்கன்னா யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே. நான் இப்போ எனக்கு கிடச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுனால கொஞ்சம் எப்படி இருக்குது. ஸோ இதில் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா கலரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலருக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு டார்க் பிளாக் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படின்றப்போ கீழே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்க் பிளாக் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும். ஓகே மக்களே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 எலமெண்ட்டையும் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கோட ஆத்தர் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாங் நேம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு பிடிச்சி டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேமே வச்சுக்கிறேன். இவன் யாரோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் யாரோ அப்படின்னு சொல்லி சாங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேம் வச்சுக்கிறேன். பட் ஆனால் மேலே இருக்கிற பிளேலிஸ்ட் நேம் சைஸை விட வந்து பார்த்தீங்கன்னா சாங்கோட நேம் வந்துட்டு ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து 36 பிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இது போட்ட மக்களே. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மெனுவாக வச்சுருக்கேன். இது சாங்கோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலைசரு ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம் செட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ 2 வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயபிள் ஏரியா, அதாவது சாங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டியூரேஷன் ஓடி இருக்குது ஓடலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய அந்த ஒரு யூஐ. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல ரெக்டாங்கிள் டூல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து நீளமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிக்சலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன் மக்களே. ஸோ அப்படின்றப்போ இது வந்துட்டு ஒரு லைன் மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதோட கார்னரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 8 பிக்சல் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ரவுண்டட் கார்னரில் இருக்கும். ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு Ctrl+C Ctrl+V கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்றப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆக இருக்கும். பட் நான் வந்து நகத்தில் அதிலே வச்சுக்கிறேன். அதிலே வச்சு சைஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்றப்போ எனக்கு இங்கே ஒரு கட்டம் இருக்குது, இங்கே ஒரு கட்டம் இருக்குது. ஸோ நான் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மேலே இருக்கிற இது வந்து நான் இந்த இதை வந்து என்னோடய தீம்லேயே பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கலர் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் இப்போது எனக்கு இதுவும் அதே கலரில் தான் வேணும். ஓகேவா? ஸோ நான் அப்புறம் பண்ணுறேன். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கலரே இந்த பாருக்கும் போச்சு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எவ்வளோ தூரம் ஓடி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டிஃப்ரெண்ட் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா பின்னாடி இருக்கிற லைன்ஸோட கலரில் இருக்கக்கூடிய ஒப்பாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% குறைக்கிறேன். சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வச்சுக்கிறேன். ஸோ அப்படின்றப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் வந்துட்டு ஒரு ஓடி இருக்குன்னு தெரியும். பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஓடிடுச்சு அப்படின்றத காட்டுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டெக்ஸ்ட்டும் வைக்கணும். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 16ல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 2.12 செகண்ட் ஓடிட்டு இருக்கு மக்களே. ஸோ அதே மாதிரி மொத்த சாங்கோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.30 செகண்ட்னு வச்சுப்போம். 4.30 செகண்ட். ஓகேவா? ஸோ
ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.30 செகண்டில் அது 2 நிமிஷம் ஓடி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கலரை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றே ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் செமி போல்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியனாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாதுல்ல. சரி ஓகே மக்களே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாரை கிரியேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் வச்சு இந்த அதாவது நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஓவல் டூல் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணி சென்ட்ரல் லைன் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் லைன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கலர் வைக்கலாம்னா இருக்கிறதுலே அதுலேயே கொஞ்சம் டார்க்கர் கலராக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ என்னோடய தீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் டார்க்கான தீம்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கலரை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட ஸ்லைடராக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் இன்னும் யூஐ டியூனிங்ஸ் பண்ணணுன்றதுக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டோக்கை கிளிக் பண்ணி ஸ்டோக்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரை பிக் பண்ணிக்கிறேன். சரி ஓகே மக்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் பார்க்குறப்போ உங்களுக்கு இப்படி தான் மக்களே இருக்கும். ஓகேவா? இது டெமோவும் பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் மக்களே. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜேபேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மி சைஸு. ஸோ நான் அதுக்கப்புறம் ஜேபேக்காக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் மேலே வந்துட்டு அவங்க கர்வ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த கர்வ் இங்கே பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ அவங்க இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது மக்களே. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா கலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. ஏன்னா அவங்க ஒரு கலரு நம்ம ஒரு கலரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். பட் நான் என்ன ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்றத பேஸில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஷார்ட்கட்ஸ் தெரியும். டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு போயிட முடியும். ஏன்னா இதை விட நிறையா லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டப்பு டப்புன்னு எடுத்துகிட்டு போயிட முடியும். பட் ஆனால் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபிக்மாவை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாச்சு. நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஃபிக்மாவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி பவர் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்தி போடுங்க. நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களுக்கு சேர்ந்து அதுக்கு டடா பாய், டேக் கேர், ஹேவ் a great night மக்களே. பாய்.